ஆதி உபதேசங்கள், அற்புதங்கள், ஆலோசனைகள், ஆழமான சத்தியங்கள் மற்றும் சுகம், விடுதலை, நம்பிக்கையின் வார்த்தைகள், அதோடு புதிய துவக்கம் உங்கள் வாழ்வில். நம்பிக்கை நேரம். வசனம் நம்மை புடமிடட்டும், வசனம் நம்மை உருவாக்கட்டும், வசனம் நமக்குள்ளே வேர் பிடித்து கனி உள்ள திராட்சை செடியாய் ஓங்கி வளரத்தக்கதாக தேவன் நம் மத்தியிலே தண்ணீரை போல கடந்து வரும்படியா ஷபரி கரலபா சுத்த ஜலத்தை நான் தெளிப்பேன் என்று சொன்னீரே. உங்கள் வலதுகளை உயர்த்தப்பட்டிருக்குதா? உங்கள் இருதயம் உயர்த்தப்பட்டிருக்கிறதா? உங்கள் கண்கள் உயர நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதா? நாங்கள் உம்மை நம்புகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய ஜனத்தின் மீது சுத்த ஜலத்தை தெளிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே, சொல்லி இருக்கிறேன். நீ சுத்த ஜலம் எங்கள் மீது தெளித்து எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேரோன்றி பிடிப்பதாக, வளர்வதாக. அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாயிடுவோம் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம், எல்லா கரங்களை சொல்லுங்க. வேகமாய் நெருங்கி வருதே. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் இறங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. சொல்லுவோம். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரைய விட்டு நாம் எழும்புவோம், நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்து கொள்வோம், ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் காத்து கொள்வோம், ரட்சகர் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. சத்தமா சபையே கூப்பிடு. மாரநாதா, மாரநாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். Thank you Holy Spirit. புறமானதே. ஆமென். மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், பரிசுத்தர் இயேசு வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாய் வருகிறார். நீதியாய் அல்லேலூயா, நியாயாதி சத்தமாய் மாரநாதா அல்லேலூயா, 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 மாரநாதா
கரதிலே மாரநாதா. மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்க வருகிறார். கரைதிர அல்லேலூயா சேர்க்க வருகிற சத்தமாய் மாரநாதா. அல்லேலூயா மாரநாதா. ஆமென் மாரன் உலமஷேரிகா நிர்திரே. இன்னொரு முறை சொல்லுவோம் மாரநாதா. அல்லேலூயா. ஆமென் மாரநாதா. அல்லேலூயா. இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் விரும்பி வருதே. இயேசுவின் இரண்டாம் வேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாயிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. கரங்களை அசைத்து மாற கமனெருது நிமனா கரதானது. எல்லாரும் மரணதா. ஆமென் ஆமென் மாரணா. மீண்டும் சொல்லுங்க மாரநாதா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆமென் மாரநாதா. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். மாரநாதா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வார். பிரைஸ் பீ டு காட். ஒரு இன்விடேஷன், ஒரு கல்யாண இன்விடேஷன். ராமேன் சொல்லுங்க. மேரேஜ் இன்விடேஷன். மணவாளனுக்கு நம்ம மணவாட்டி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். மணவாளரே நாங்கள் உமக்கு ஒரு வரவேற்பு கார்டு. ராமேன் சொல்லுங்க. ஒரு இன்விடேஷன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸோ இன்விடேஷனை கேட்கும்போது நமக்கெல்லாம் சந்தோஷம் வருது பார்த்தீங்களா. ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பிரியாணி, சென்னையை பொறுத்தளவில். ஆமாம், சிலருக்கு ட்ரெஸ்ஸு ஞாபகத்துக்கு வரும், சிலருக்கு ஒரு செலிப்ரேஷன், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதுபோல் ஆமாம், மணவாளன் சபை வந்து மணவாளன் நோக்கி, மணவாளன் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், மணவாட்டியாகி நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மாரநாதான்னு சொன்னால் நமது மணவாளனாகிய இயேசு சந்தோஷப்படுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிப்போம். வாசித்து அது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவர், சமாதான பிரபு எனப்படும். ரல்லே போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லவோ, முழு பலத்தோடு சொல்லவோ, உற்சாகமாய் சொல்லவோ, பரலோக கேட்கிறபடி சத்தமாய் ஒரு சத்தமாய் ஒரு அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற பக்கத்தில் ஆஸ்பத்திரி பில்லு எப்படி கட்ட போகிறோனுங்கிற பயமும் சேர்ந்து வருது. குழந்தை கூட பெற்றுடலாம், ஆனால் ஆஸ்பத்திரி பில்லு என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது, அவ்வளோ பயம். ஆகையால் பிள்ளைகள் வளர்ந்தது நல்லது, நமக்கு சந்தோஷம். நாங்கள் போய் ஊரில் போய் இறங்கினாலே அப்படி படம் மாதிரி இறங்குவோம். கட்ட 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 கட்டன்னு இறங்குனா அப்படி பார்க்காங்க. அப்பா இத்தனை பேர், 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருக்குது சோத்துறோம். அது கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. டே இவனவா அதை எடுத்துகிட்டு வானா, அவன் எடுத்து வானா,
பொம்பளை பிள்ளைக்கு இப்போவே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோம். கிச்சன் டிபார்ட்மெண்ட் அவளுக்கு, துவைக்கிற டிபார்ட்மெண்ட் இவளுக்கு, ஊழியர் டிபார்ட்மெண்ட் உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போவே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சந்தோஷம் தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஐயோ இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகளை எடுத்து ஆளாக்கி எப்படி கொண்டு வர போகிறோம்? பிள்ளை பிறந்ததில் ஒரு துக்கமும் வருது, அழுகையும் வருது, ஒரு பாரமும் வருகிறது. ஆனால் உலகத்திலேயே மனிதனுடைய பாரம் முழுவதும் தன் மீது ஏற்றுக்கொண்டு வந்த ஒரே ஒரு பாலகன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே மரியாளுக்கோ யோசேப்புக்கோ அவர் பாரமா இருக்கல, மகிமையா இருந்தார். பிரைஸ் காட். ஆமா, யாருக்கு பாரமா இருந்தார்னு சொன்னா ஏறதுக்கு தான் பாரமா இருந்தார், நரிகளுக்கு பாரமா இருந்தார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருந்தவருக்கு பாரமா இருந்தார், சாத்தானுக்கு பாரமா இருந்தார். ஆகையால் பிசாசு அந்த குழந்தையை கொல்லுவதற்கு ஒரு திட்டத்தையே போட்டான். 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை யாவரையும் சங்கரித்தான். அவனுக்கு தான் பாரமா இருந்தது. ஆகையால் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் பொழுது அவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ராஜாவாக, பிரின்ஸ் ஆஃப் பீஸாக அவர் நமக்குள்ளே தோன்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏரோதுக்கும் ரோம ராஜ்யத்துக்கும் இயேசுனுடைய பிறப்புக்கும் என்னங்க பிரச்சனை? ஒரு ராஜா உலகத்திலே ஒரு குழந்தைய பார்த்து பயந்தான் சொன்னா அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பிறக்கும் பொழுதே ராஜாவாய் பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேமிலே பெத்லகேம் ஊரிலே பிறந்து ஊழியத்தை நடப்பித்து அவர் மரண பாடுகள் வழியாக கடந்து போய், சிலுவை பாடுகள் வழியாக கடந்து போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழும்பி பிதாவின் வழியில் வாரிசப்பட்டும் அவர் ஏறி சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் அவர் ஒவ்வொரு நாளும் ஜெனிப்பிக்கப்படுகிறார். வார்த்தை மூலமாய் ஜெனிப்பிக்கப்படுகிறார், வசனத்தின் மூலமாய் ஜெனிப்பிக்கப்படுகிறார், ஆவியை அனுப்பி ஜெனிப்பிக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்க, ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு கீழ்ப்படிய, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை தேட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அவர் பிறந்து கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பிறக்கும் பொழுது என்ன சந்தோஷம்னா அவருடைய பிறப்பு ஒரு ராஜ்யத்தின் பிறப்பு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும். இயேசு பிறந்த பொழுது என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா கர்த்தத்துவம், a government, a kingdom. கிங்டம் பிறந்தது. என்ன கிங்டம் பிறந்ததுன்னா இருளின் கிங்டம், இருளின் ராஜ்யத்தை அழிக்க வல்லமை உள்ள ஒளியின் கிங்டம், ஒளியின் ராஜ்யம் பிறந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களேன். என்ன கஷ்டமா? அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பிறப்பு ஒரு மனிதனுடைய பிறப்பு அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் பிறப்பு அல்ல, ஒரு மனுஷனுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சோசியலிஸ்ட் கிடையாது, ஒரு சமூகவாதியின் பிறப்பு அல்ல. கன்ஃபார்ம் அவர் செய்தார். Jesus was a great reformer of the society. அது நடந்தது. ஆனால் Jesus was not born as just as reformer of the society. அவர் பிறப்பு ஒரு ராஜ்யத்தின் தோற்றம். உங்க இருதயங்களை கர்த்தருடைய ராஜ்யம் இருக்குமே ஆனால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை உங்க இருதயத்தில் இருக்குமே ஆனால், பிதாவுடைய சித்தத்தை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்க இருதயத்தில் இருப்பாரானால் ராஜ்யம் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 3:2 வாசியுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். அது உங்க பக்கத்தில் கையில இருக்கிற மாதிரி, உங்க கையளவாய் யுவர் ஹேண்ட் கேன் ரீச் அவுட். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு, மிகவும் அருகில் இருக்கு, உங்க பக்கத்தில் தான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு அர்த்தத்தில் தேவன் ஸ்தோத்திரம் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில
அவர் உருவாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்தை தமது பிள்ளைகளுடைய கரத்தில் அவர் கொடுத்து வைத்து போகிறார். சீஷர்களை உண்டாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமராஜ்யங்களை பிரித்து ஸ்தோத்திரம், நீங்க ராஜாக்களை உருவாக்காமல் அவர் சீஷர்களை உருவாக்கி, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை சீஷர்களுக்கு தந்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள். பிரைஸ் காட். உங்க இருதயத்தில் கர்த்தர் ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யம். எல்லாரும் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம். இந்த வார்த்தை பாதாளத்தை நடுங்க பண்ணும், புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். சாத்தானை நடுங்க பண்ணும். நீங்க ஒரு தனி ஆள் அல்ல, உங்களுக்குள்ளே ராஜ்யத்தின் சுவிசேஷம் வாசமா இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, you have an authority. You have an authority. தேவன் ஏன் ராஜ்யத்தை உங்களிடத்துல எனக்குள்ளே சபைக்குள்ள கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்தகார ராஜ்யத்தை, சாத்தான் ராஜ்யத்தை போராடி யுத்தம் செய்து ஜெயித்து தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கும்படிக்கு. இன்னைக்குள்ள தலைப்பு என்ன தெரியுமா? Protect the kingdom of God given in our hand. உங்களுடைய கரத்தில் கத்த தந்த தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். Protect the kingdom of God given in your hand. உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, நாம் பாடல் பாடினதை போல மரணாதா அல்லேலூயா, சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, மாரானாதான்னு சொல்லுங்க. ஐயா, வாராநாதா நம்ம இருக்கு, வாராதநாதா, வந்துராதுநாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாராநாதா இல்ல. கரங்களை எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா. கரங்களை தட்டி கத்திர மகிமையோடு செலுத்துவோம். ஹல்லேலூயா, praise God, amen. The Lord Jesus as groom waiting for the invitation of bride, the church of God. தேவனாகிய கர்த்தர் மணவாளனாக மணவாட்டியாகிய சபையினுடைய வரவேற்கிற சத்தத்திற்காய் காத்து கொண்டு இருக்கிறார். Praise the Lord. ஆமா, இந்த வார்த்தையை எப்போ சொல்லணும் அப்படின்னா, ஆதி திருச்சபையில ஒவ்வொருத்தரும் சந்திக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், மாராநாதா. எல்லாரும் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கரங்களை போய் எடுத்து சொல்லுங்க, மாராநாதா அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி கொடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் நீட்டா இருக்கு பாஸ்டர், அதனால தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். இப்போ நான் அப்படிதான் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த விஷயத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் போய் ஸ்தோத்திரம் டீச்சர் அப்படின்னேன், இங்கே வா, ஸ்தோத்திரம் யாருக்கு அப்படின்னேன். உங்களுக்கு, எனக்கு இல்லைடா லூசு பையில, ஆண்டவருக்கு. எப்படி சொல்லணும்? ஸ்தோத்திரம்னு என்ன அர்த்தம்னா நன்றி. ஸ்தோத்திரம்னா தேவன் செய்த நன்மைக்கு நன்றி. உங்களை என்னையும் மீண்டுமாக ஜீவனோடு வைத்து பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் கிளியரா பிரைஸ் தி லார்ட்னு சொல்றோம், தமிழில் மட்டும் ஸ்தோத்திரம். இப்போ அது கூட சொல்றது இல்லை. ஆமாம், பிள்ளைகள்லாம் பாஸ்டரை பார்த்தா, விசுவாசிகள் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்றதே கிடையாது, சொல்றது இல்லை. ஆமாம், அடுத்த வாரத்தில் சொல்லலை அப்படின்னா 50 ரூபா ஃபைனு. சண்டே டீச்சர்ஸ்க்கு அடிஷ்னல் டியூட்டி. சுற்றி பாருங்க, கலெக்ஷன் போடுங்க, ஸ்தோத்திரம் ஒரு பிரியாணியை போடுவோம், ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகள்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஒரு விசுவாசியை பார்த்தா, உங்களுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா, சண்டே ஸ்கூலில் கிளாஸ் ஆரம்பிச்சு வரணும் முதல்ல சொல்லிக் கொடுங்க. எல்லாம் எழும்புங்க, எல்லாம் ரவுண்டு போங்க, எல்லாம் சுற்றி போங்க, எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்க, ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நான் பைபிள் காலேஜில் இந்த பழக்கம் இருக்குது. அங்கே சண்டே ஆராதனையில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு பழக்கம் இருக்குது. பிரசங்கத்துக்கு முன்பதாக எல்லாம் எழும்புங்க, எல்லாரையும் பார்த்து விசாரித்து கர்த்தருக்கு சொல்லிட்டு வாங்கன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது ஒரு சில நேரங்கள் அது நமக்கு நன்மையாக தான் இருக்குது, ஸ்தோத்திரம். அதனால நான் இப்போ செய்ய போகிறது சொல்ல போகிறது இல்லை. பட் நல்லா கவனிங்க,
இந்த பழக்கம் நல்லது. ஸோ இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி ஆதி திருச்சபையில என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுதும் மாரநாதா அப்படின்னு அர்த்தம், நான் வருவேன் என்று சொல்லி போனவன் சீக்கிரம் வரப்போகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்த உலகத்து மேலே சிந்தனை வராது, உலகத்தில் வீடு கட்டணும் சிந்தனை வராது, உலகத்தோடு நான் போகணும் சிந்தனை வராது, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை மேலே எந்த ஒரு ஸ்தோத்திரம் பெரிய பெரிய திட்டங்கள் அப்படியாகணும் இப்படியாகணும் சிந்தனை வராது. எப்பொழுது நம்ம சிந்தனையெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் சிந்தையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் நம்மை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். You be a people of kingdom. நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். பிரைஸ் காட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு தான் உங்களிடத்துல கொடுத்த kingdom of God is given at your custody. புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை? kingdom of God is given at your custody. தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாத்து பராமரித்து உங்களுக்குள்ள இருக்கிறதான தேவனுடைய ராஜ்யத்தை, சபையை, மனவாட்டிங்கிறதான அந்த அடையாளத்தை காத்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. அது பிரதான பொறுப்பு. காலையில் எழும்பின உடனே என்ன பண்ணணுங்கிற பொறுப்பை விட காலையில் எழும்பின உடனே இன்னிலிருந்து இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் ஆரம்பிங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் செய்கிறீங்களோ என்ன தெரியல, பட் நீங்கள் இதை நீங்கள் அபியாசப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. காலையில் எழும்பின உடனே ஒரு வார்த்தையிலிருந்து நீங்கள் சொல்லுங்க. அது என்ன வார்த்தை? மாரநாதா. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது என்ன சொல்றீங்க அப்படி சொல்ற அந்த வார்த்தையை சொல்ற மூலமா என்ன காண்பிக்கிறீங்க அப்படின்னு அந்த உலகத்திற்கு, நான் இந்த உலகத்துடையவன் அல்ல, ராஜ்யத்தின் உடையவன். ஹல்லேலூயா. இப்போவே சொந்தமல்ல, பரலோகம்தான் எனக்கு சொந்த ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் பரலோக ராஜ்யம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய சபை, தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ஸ்தோத்திரம், தேவனை வைத்திருக்கிற விசுவாசம், கிறிஸ்தவம் என்கிறதான அந்த வல்லமை உள்ள ஜீவியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் பாதுகாத்து பராமரிக்கும்படி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 4:23 நம்ம வாசிப்போம். மத்தேயு 4:23 நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து உபதேசித்து எந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? எல்லாரும் சொல்லுங்க. என்ன சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? சத்தமா சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதான் வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் வந்து இயேசு சுகமாக்குவார், அற்புதம் செய்வார், உன்னை வந்து வாளாக்காமல் மேலாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். இது அல்ல, இதெல்லாம் பை ப்ராடக்ட் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ். மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, தி மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவினுடைய உபதேசம். பிரைஸ் காட். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பிரசங்கிக்கிற எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார், நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு வீடு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும்லாம் தேவன் கூப்பிடாம எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மாரநாதான்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அந்த சுவிசேஷத்தின் வல்லமையினால தான் வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். சுவிசேஷம் தான். ஆகையால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வாசிங்க. அதுக்குள்ளே என்ன போயிட்டீங்க? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த வியாதிகளையும் நோய்களையும் சுஸ்தமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். Kingdom of God has working capacity in you. ஏன் தேவன் ராஜ்யம் உங்களிடம் இருக்கிறதுன்னு சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு இடத்துல சொல்றாரு சிறு பிள்ளைகள் இடத்துல இருக்குன்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாலகர்களிடத்தில் இருக்குன்னு சொன்னார். ஆமா, பெரிய படிச்சவங்க, மேதைகள், ஏன் வேத பாரகர்கள், ஸோ த ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா வேத ஆராய்ச்சியாளர்கள், அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல், ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாமல்
பாலகருக்கு வெளிப்படுத்தினார். ராஜ்யத்தின் ரகசியத்தை பாலகருக்கு வெளிப்படுத்தினார் வசனம் சொல்லுகிறது. பாலகர் நான் இல்லை, நான் வயசாயிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. இருதயம் பாலகர் போல, குழந்தை போல அப்படியே நம்பி எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி முழுவதுமான நம்பிக்கையோடு உங்க மேல சார்ந்து இருக்கிறதோ அதுபோல உங்கள் இருதயம் இருக்குமையானால் அவருடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா it is having a capacity of working and changing and taming and shaping your spiritual life towards your groom. உங்களுடைய மணவாளனுக்கு ஏற்றாற் போல உங்க ஜீவியத்தை, உங்க வாழ்க்கையை அது சரி செய்கிறது, சுத்திகரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோடனே பிள்ளைங்கள்லாம் வந்து உடம்பை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லிம் ஆகணும் விரும்புகிறவங்க ஸ்லிம் ஆகிறாங்க, வெயிட்டு போடணும் விரும்புகிறவங்க வெயிட்டு போடுறாங்க, எதை சாப்பிடணும்னு சொல்கிறவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாதம் அம்மா வந்து கிச்சனுக்கே விடுறதில்ல. ஆமாம், என் தங்கச்சி சொல்லுவா, நீலாம் சமைச்சானே அப்படின்னு சொன்னோம்னா, சமைச்சோம் என் கையெல்லாம் கீறிடும், என் கையெல்லாம் அழுக்காயிரும் அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தா. இப்போ நல்ல ஆண்டவர் அவளுக்கு நல்ல கிச்சன் டியூட்டியே கொடுத்து கொண்டு இருக்கிறார். வேறு வழியே இல்லை, தப்பிக்கவே முடியாது, செஞ்சு தான் ஆகணும். கை அழுக்காயிருமா, பாத்திரம் தேய்ச்சா கோடு கோடாக விழுந்துருமா கை. இப்படி எல்லாம் திருமணத்துக்கு ஆயத்தமாகறாங்க. நீங்களாம் ஆயத்தமாக வந்தீங்களா எனக்கு தெரியல. ஸோ புருஷர்களும் அப்படித்தான், ஸ்டைல் மாறுது, பேண்ட் ஷர்ட் அந்த கலர் மாறுது, ஸ்தோத்திரம் மீசை மாறுது, அப்புறம் என்னெல்லாமோ மாறுது, ஷூ மாறுது, சென்ட் மாறுது. ஒரு மணவாளன் நாங்கள் என்ன செய்கிறாங்க, ஆயத்தமாகறாங்க. ஆயத்தமாகலைன்னா ஆயத்தமாகுங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக சொன்னேன், ராஜாவுக்காக சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, கிங்டம் நியூஸ். வாட் இஸ் தி கிங்டம் நியூஸ்? மாரநாதா, மணவாளன் வருகிறார். ஆகையால் உங்களை நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜ்யத்தை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது இட் இஸ் வொர்க்கிங். பிரசங்கம் தான் பண்ணாரு, ஜோம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கா, பிரசங்கம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கா? பைபிள் எடுத்து வாசிங்க. பிரசங்கம்னு சொல்லப்பட்டிருக்கா, ஜெபித்தான்னு சொல்லப்பட்டிருக்கா? பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களுக்குள் வந்த உடனே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ராஜ்யம் ஜனங்களை எல்லா வியாதிகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், ரோகங்களிலிருந்தும், சத்துருனுடைய எல்லா அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்தும் நீங்களாக்கி சொஸ்தமானார்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. வியாதி வந்துடுச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 30 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஒரு 30 நாள் உபவாசம், அதுக்கு ஒரு 30 நாள் உபவாசம், 12 மாதம் 12-30 நாள் உபவாசம் போட்டிங்கன்னா வருஷம் போல சோறு திங்காமல் செத்து தான் போகணும் சீக்கிரம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உபவாசம் இல்லை. ராஜ்யம் உனக்குள்ள இருந்தாலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், வியாதியை ஜெயிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அங்கே நம்ம ராஜ்யத்தை தான் நம்ம சுதந்திரிக்கணும், ராஜ்யத்தை நமக்குள்ள இருக்கணும், தேவனுடைய வாசஸ்தலம் தான் நமக்குள்ள இருக்கணும். சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். பெரிய பெரிய மூத்த ஊழியர்கள், உலகத்தையே அசைத்த பரிசுத்தவான்கள் சொல்றது எல்லா செய்தியும் ஒரே செய்தி தான். இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து கிறிஸ்டியானிட்டி காம்ப்ளிகேட்டான மாத்தி இருக்கிறாங்க. பயம், திகில், ஐயோ. சிலர் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன், பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சிலர் வந்து அப்படியே பயந்துக்கிட்டே போவாங்க. ஒருவேளை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாங்க. ஒருத்தர் நான் அங்கேருந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன், ஒருத்தர் இந்த பக்கம் வேகமாக வந்தார், கொடுத்தேன். நான் முஸ்லீம் இப்படி ஓடுறாரு. என்னையா சொன்னேன், வேண்டான்னா வேணாம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பயம் நம்மளை மாற்றிடுவாங்களோ. நிறைய பேர் கிறிஸ்டியானிட்டி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி டேஞ்சரஸ் ஆல்சோ. எப்பா இது மோசமான ஆட்கள் இல்லை. காஸ்பல் ஆஃப் கிங்டம் இஸ் வெரி சிம்பிள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வெரி சிம்பிள். ஸ்தோத்திரம். அவரை விசுவாசித்து அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருந்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்ம நடத்துகிறதற்கு ஒரு ஸ்தலத்தை இருதயத்தில் ஆயத்தம் பண்ணினாலே போதும், அவர் நம்மை ஊழுமையான மனவாட்டியாய் ஒவ்வொரு நாளும் ஆக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், பைபிளப்படி ஜெம்மன்னும் சொல்லணும், அதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை பயமுறுத்துற மாதிரி அது ஒரு பெரிய அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்தோம்னா தான் கிறிஸ்டியன் லைஃப் வந்து ஒரு பெரிய பர்டனாக மாறுகிறது. மத்திய சுவிசேஷம் 11:12 வாசிங்க. மத்திய 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல்
பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Kingdom of God has suffered violence. The violent take it by force. இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தோடு போராடுகிறது. உங்களுக்குள்ளே தேவன் வைத்து போனதான தேவனுடைய ராஜ்யம், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நீங்கள் அவரை பின்பற்றுகிறதான கிறிஸ்தவ ஜீவியத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிறதான ராஜ்யங்கள் போராடுகிறது. எதுக்கு போராடுகிறது? அழிப்பதற்கு. ஸ்தோத்ரா. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஒரு ராஜ்யம் பிறந்துருச்சின்னு சொல்லி அவர் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு அநேக குழந்தையை அழித்தது போல இன்றைக்கோ உங்களுக்குள்ளே தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பிறப்பு நிமித்தம் உண்டு பண்ணின ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கு இந்த உலகம் எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. The world is trying to destroy the kingdom of God at your hand. உன்னுடைய கரத்தில் இருக்கிற ஜீவியத்தை, பரிசுத்தத்தை, வாஞ்சையை, தேவனுக்காய் காத்திருக்கிறதான அந்த காத்திருப்பை, நிறைய பேருக்கு காத்திருந்து போயிடுச்சு, அவ்வளோ போதும், அப்பா முடிஞ்சிச்சு, எத்தனை வயசு தான் காத்திருக்கிறது அப்படின்ட்டு சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லை, சோர்ந்து போயிடுறாங்க. டெஸ்ட்ராய்டு. உங்களுக்குள்ள வைத்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகம் அழித்து விட்டது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். ராஜ்யம் போயிடுச்சு. எங்க? நீங்க ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கத்தான் நீங்கள் தேவனுடைய மனவாட்டிங்கிறதான ஒரு உத்தரவாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். நான் ராஜ்யத்தின் பிள்ளைகள், ராமேன்னு சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆகையால் நீங்க ராஜ்யத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ராஜ்யத்தை நீ பராமரிக்கணும், அதுக்கு ஃபீட் பண்ணணும். நீங்க உங்க மாம்சத்தை, நீங்க உங்க சரீரத்தை ஃபீட் பண்ணீங்கன்னா, சரீரத்தை நீங்கள் திருப்திப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க வளர்க்க முடியாது. சரீரம் வளர்றதுக்கு எப்படிலாம் உணவு சாப்பிட்றோம் பாருங்க. குழந்தை ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ், குழந்தை பிறந்த உடனே முதல்ல கொடுக்கக்கூடிய ஆகாரம் என்ன அப்படின்னு சொன்னா தாய்ப்பால். தாய்ப்பால் கொஞ்சம் கொடுத்து முடிச்ச உடனே அடுத்து இந்த உணவுன்னு சொல்லிட்டு ஒரு இத்தனை மாதத்துக்குள்ள இந்த உணவு கொடுக்கணும், இந்த மாதத்துக்குள்ள இந்த உணவு கொடுக்கணும். இந்த 1 வருஷம் கழிச்சு இது தரலாம், 2 வருஷம் கழிச்சு தரலாம், 5 வயசுக்கு இது சாப்பிடலாம். ஒரு 15 வயசு வந்துச்சா கல்லையே சாப்பிடலாம், அப்படிதானே? ஆமாம், கல்லை தின்னாலும் செரிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையே சாப்பிடலாம். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு நம்மளுடைய சரீரம் வளர்றதுக்கு. அதே போல நம்முடைய தேவன் நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை அதை புஷ்டியாப்பதற்கு, அது ஜீவனோடு தக்காத்துக் கொள்வதற்கு, அது வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வசனத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுக்காய் செய்கிற ஊழியத்தினாலும் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நான் போஷிக்க வேண்டியது இருக்கு. Feed the kingdom of God that is placed or established in your heart. ஆமென் சொல்லுங்க. நீங்க எது அதிகமாக பார்க்குறீங்களோ அதுவே நீங்க மாறிடுவீங்க. படிக்க கூட தேவையில்லை. சயின்ஸ் நீங்க எதை அதிகமாக பார்க்கீங்களோ மாறி. சில நாடுகளில் இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் நிறைய யுத்தம் பாருங்க. சிறு குழந்தைகள்லாம் ஓடி வர்றதெல்லாம், பசங்கள்லாம் ஓடி வர்றதெல்லாம் காட்சிகளை பார்க்கும் பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்க? ரத்தத்தை பார்க்குறாங்க, யுத்தத்தின் செய்தியும் பார்க்குறாங்க, குண்டுமலை பேர் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்து வளர்க்குறவங்க எப்படி எதை பார்க்குறாங்களோ அப்படியே அவங்க மாறுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தான் நல்ல சகோதரர்கள். ஆனால் அவங்க ஒரு யுத்தம் ஒரு குணத்தில் வர்றது காரணம் என்னன்னு தெரியுமா? அவர்கள் பார்த்து வளர்ந்த சூழ்நிலைகள். யுத்தம் பண்ணிதான் ஜெயிக்கணும், யுத்தம் பண்ணிதான். யுத்தத்தையே பார்த்தா உங்க வாழ்க்கை முழுவதும் யுத்தமாய் மாறும். ரத்தத்தையே பார்த்தா உங்க வாழ்க்கை முழுவதும் ரத்தம் மாறும். நீங்க எதை பார்க்குறீங்களோ அப்படியே தான் நீங்க மாறுவீங்க.
நீங்க கர்த்தரையும் தேவனுடைய வசனத்தையும் அவருடைய பிரசனத்துக்குள்ளேயே நீங்க வளர 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 உங்க ராஜ்யம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரம், சொல்லப்பட்டபடி சமாதானத்தின் பிரபுவினுடைய ராஜ்யத்தை போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க வந்து நின்னாலே ஒரு சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 12:28 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆவியினாலே துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சாத்தானின் ராஜ்யங்களை துரத்துகிறபடியால், அதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்தபடியால். தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராளி யாருன்னா பிசாசு. பிசாசு, இயேசு எப்படி ஒரு ராஜ்யமோ அது போல பிசாசும் ஒரு ராஜ்யம். ஒரு ராஜ்யம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தானை வந்து நீங்க ஒரு ராஜ்யமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் வரும்போது ராஜ்யமா வருகிறான், சேனையோட வருகிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு சேனை இருக்கு, அவனுக்கு ஆளுகை இருக்கு, அவனுக்கென்று ஒரு வல்லம் இருக்கு, அவனுக்கென்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தான் கொடுத்திருக்கிறாரு, இருக்கு. ஆமா, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் யாரை அழிப்போம், யாரை கொல்லுவோம், யார் எந்த தேசத்தை நம்ம வந்து பிடிக்கலாம் அப்படின்னு ஜனங்களை, ராஜ்யங்களை சாத்தான் ஏவி கொண்டு இருக்கிறான். இப்பெல்லாம் யுத்தத்தை நீங்க பாக்குறீங்க. பயங்கர யுத்தத்துக்கு நேராக உலகம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த உலக முடிவுக்கு வரப்போகிறது. கண் நிமிக்கிற நேரத்தில் ஒரு நாடே காணாம போகிற அளவிற்கு இந்த உலகம் ஆயத்தமாயிடுச்சு. நீங்க வேதத்தை எப்படி நீங்க படிக்கிறீர்களோ அதே போல இப்போ இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நீங்க ஒத்து பார்ப்பீர்களானால் மாராநாதா, ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஸ்கூல்ல பிள்ளைங்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ரிங் பெல் அடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க, யுத்தம், உலகம் யுத்தம் உண்டாயிட்டுன்னு ஒரு செய்தி நீங்க கேட்பீங்க. கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. கேட்டாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. கெட் ப்ரிப்பேர்ட், கெட் ப்ரிப்பேர்ட், கெட் ப்ரிப்பேர்ட். பிரைஸ் தி லார்ட். கம்பெனியில் திடீர்னு உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், get out all of you and get back to your own places, the India is ready for war அப்படினா எல்லாம் போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல. This will all happen at once because Jesus is coming back. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால ஆயத்தமாக கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி வரும், சீக்கிரமாக ஆயத்தமாகுங்கள். எப்ப எமர்ஜென்சி கேன் பிரேக் அவுட் அட் எனி டைம். உலக மகா யுத்தத்திற்கு, உலக அழிவுக்கு, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்து அடைவதற்கு காலங்கள் அதிவிரைவாகி கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய சபையே, உனது மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கும்படி மணவாட்டியாகிய உன்னை நீ தற்காத்து கொள்ள ஆயத்தப்படு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை நீங்க பாதுகாத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாவீர்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக எண்ணப்படுவீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். 13வது அதிகாரம் மத்தேயு 13:11 நீங்க வாசிங்க. மத்தேயு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு என்ன எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு. சிலரை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் நேரங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியில அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்குறீங்க. தீர்க்க தரிசிகளை கர்த்தர் இந்த பூமியில அவர் ஏற்படுத்தி எதுக்கு அப்படின்னா கர்த்தருடைய வருகையை ஜனங்களுக்கு நினைப்பூட்டும்படிக்கு. The secrecy of kingdom of God is being revealed to those who have or inherit kingdom of God in them. அவர்களுக்குள்ளே யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறைபொருளை காண்பிக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா,
ஆமா, என்ன நடக்க போகிறது, எப்பொழுது கர்த்தர் வர போகிறார் என்பதை உங்களுக்கு ரகசியமாய் உங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவர் தமது ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல முடிவு எப்போ என்று ரகசியத்தை தேவன் அவருடைய ராஜ்யமாகிய சபைக்கு தெரிவிக்கிறார், உங்களுக்கு தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்பி நீங்க வருவோம்னு சொல்லவே முடியாது. இடையில ஒரு யுத்தம் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இழுத்து மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், யாரும் வெளியே வரக்கூடாது. 144 போட்டுருவாங்க, முடிஞ்சு, யார் வெளியே வரக்கூடாது. ஆமாம், யுத்தம் ரொம்ப தீவிரமாக போச்சுன்னா 30 வயசுக்குள்ளவெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, யுத்தத்துக்கு போங்க, எப்போ வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். ரகசியங்களை சபைக்கு வச்சிருக்கிறார். இந்த செய்தியை நாம் பேசிக்கொண்டிருக்கிற தியானிக்கிற இந்த செய்தியை சபையை அன்றி இந்த உலகத்தில் வேற எந்த ஸ்தலத்திலும் அறிவிக்கப்படவில்லை. உலகத்தின் முடிவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவன் கொண்டு வரப்போகிறதான மறுரூபப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் தேவனுடைய சபையே. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. You have the secrets of kingdom of God. நீங்கள் கிங்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொழுது தேவனுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், ஒவ்வொரு வரப்போகிறதான நாட்கள் நடக்கிறதான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்குள்ள ஏன் நிரூபிக்கிறார்னு சொன்னா 24வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:24. பரலோக ராஜ்யம் விதைக்கிறவனுக்கு ஒப்பானது. பரலோக ராஜ்யத்தை பூட்டி வைப்பதற்கு அல்ல, விதைப்பதற்கு. எல்லாரும் சொல்லுங்க, விதைப்பதற்கு. விதைப்பதற்கு அல்லது சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, சொல்லுவதற்கு. பரலோக ராஜ்யம் எதற்கென்றால் பேசுவதற்கு. அதனால ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை சக விசுவாசிகளோடு சபைக்கு நீங்க சொல்லணும். அந்த அனுபவங்கள்லாம் இப்ப இல்லை. பெந்தெகோஸ்தே சபைன்னு சொன்னாலே ஆவிக்குரிய அனுபவங்கள் தான் பேரு. ஒரு பக்கம் அந்நிய பாஷையில பேசுவாங்க, இன்னொரு பக்கம் வியாக்கரணம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ரகசியங்கள் போய்கிட்டே இருக்கும். சிலர் சுகமாவாங்க, ஆறாத நேரத்தில் சிலர் சுகமாகுவாங்க, சிலர் ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் தொடுவாங்க, ஒரு தொடப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இத்தனை ஆராதனை, இத்தனை ஊழியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் தொடப்படுகிற அளவிற்கு தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாய் நம்மத்திலே கிரியை செய்யப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மை ஒரு வல்லமையாய் பார்க்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். ஒரு ராஜ்யமாய் பார்க்கும்படி தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ராஜ்யத்தின் பிள்ளைகளை போல அழைச்சிருக்கிறார். ராஜாவின் குமாரரை போல கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால கிரியைகளினால, வசனத்தினால, ஊழியங்களினால, ஜீவத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். வேலைக்கு போறாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, you must proclaim the kingdom news, kingdom of God. Praise God. Hallelujah. உங்களை பார்த்த உடனே எல்லாருமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள். Praise be to God. Praise be to God. ஆகையால் தேவன் ஏன் ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வைத்தாருன்னு சொன்னா, விதைப்பதற்கு, சுவிசேஷத்தின் மூலமாய், சுவிசேஷ வேலையின் மூலமாய் விதைப்பதற்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்கள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் கூட சொன்னா கேரள மாநிலம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, வட இந்தியாவிற்கு சுவிசேஷம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே மேப்பில் ரைட் சைடில் அப்பர் ஹார்னரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாமே கிறிஸ்தவ மாநிலங்க தான். நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ மாநிலம்.
கிறிஸ்தவ மாநிலம் 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. 7 சிஸ்டர்ஸ், 7 நார்த் ஈஸ்ட் இருக்கிற அந்த மாநிலங்கள் எல்லாமே கிறிஸ்தவ மாநிலம். ஒருத்தனாவது தமிழ்நாட்டுக்கு வந்து சுவிசேஷம் சொன்னானா அப்படின்னா கிடையாது. ஒருத்தனாவது மகாராஷ்டிரா போய் சுவிசேஷம் சொன்னானா கிடையாது. ஏதாவது ஒரு மிஷினரி எழும்பி இந்த தேசத்துக்கு, இந்தியா தேசத்தை எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்டாங்களா? கிடையாது. இருக்கலாம், ரொம்ப கம்மியா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம், ரொம்ப குறைவு. ஆனா சவுத், டவுன் சவுத்ல இருந்து தான் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பம்பிங் தி காஸ்பல் நியூஸ் டு ஆல் நேஷன். இந்தியா தேசத்து முழுவதற்கும் சுவிசேஷத்தை ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை ஜீவபலியாகவும் பொருளாதாரத்தையும் மற்ற எல்லா முறைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்திய தேசம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதே போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபித்து நோக்கம் என்னவென்றால் இந்த பட்டணத்துக்கு நீங்கள் அறிவிக்கும்படிக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. சுவிசேஷத்தின் மூலமாக சொல்லும்படிக்கு. இன்னொரு உவமையை சொன்னா 31 வசனம், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு, ஆமா அது 32 வசனம், அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும். யூ மஸ்ட் க்ரோ. ராஜ்யம் உங்களுக்கு வைத்ததுக்கு நோக்கம் என்னன்னா ராஜ்யம் வளர்வதற்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ராஜ்யம் வளரணும், வளர்ச்சி காமிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கனி கொடுத்து நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கேன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். மனவாளன் வரும்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பார். நீங்கள் உக்கிரானக்காரராக இருக்கிறீர்கள், ராஜ்யத்தை உங்களிடத்தில் வைத்திருந்தால் அதன் மூலம் நீ கொடுக்கிறதான வளர்ச்சியுள்ள கனிகள் என்ன என்று தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கணக்கு கேட்கும் பொழுது வெறுமையா இருப்போமையானால் தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாவோ. எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்சர் பண்ண தெரியணும். எத்தனை ஜனங்களை ராஜ்யத்தின் பிள்ளைகளை நீங்க மாற்றிருக்கிறீங்க அப்படின்னு பரலோகங்களிடத்துல கணக்கு கேட்கும் பொழுது நீங்க கணக்கு ஒப்புவிக்க நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். நான் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கணும்னு சொல்லக்கூடாது, மண்டையிலேயே கொட்டுவாரு. சண்டே ஸ்கூல் எதுக்கு உனக்கு? நான் காலேஜ் படிக்கிறேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆண்டவர் மண்டையில டபுளா கொட்டுவாரு. வாலிபர்கள் நல்லா கவனிங்க. ஜெஸ்யூட் மிஷனரிஸ், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், இவர்கள் ஜெர்மன் தேசத்தில் லண்டன்ல உங்களை போல வாலிப கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்தியாவில் கல்வி கொடுக்க வேண்டும் என்று வந்து கல்வி நிறுவனங்களை வாலிப வயதில் நிறுவனங்கள் தான் சவேரியார், பிரான்சிஸ் இவர் போன்ற மிஷனரிகள். லோயலா காலேஜ், சென்ட் சேவியர்ஸ், கல்கத்தாவிலையும் திருநெல்வேலியில் இருக்கிற சென்ட் சேவியர்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனை அவ்வளவா பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் மிஷனரிகள் கொண்டு வந்து விதைத்த கல்வினால தான் ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. யார் கொண்டு வந்தா? வாலிபர்கள். வாலிப வயசு வந்து காலேஜ் போன ஜாலி அடிக்கிறதுக்கு இல்ல, கர்த்தர் உன்னுடைய கணக்கு. because he has established his kingdom in you. what has done with that? தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை வைத்து என்ன செய்தாய்? establish his kingdom. அவங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை உங்களிடத்திலிருந்து அதை வளர்த்து கனி கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, லோயலா காலேஜில் போய் எனக்கு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு காத்து கிடக்கிற காலம் போய் நீ இன்னொரு லோயலா காலேஜ் இந்த பூமியில நிறுவி அநேகருக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பிச்சை எடுக்கிறதுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள்லாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து சிபாரிசு கேட்பாங்க. அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்ல எனக்கு இது சிபாரிசு கேட்காது. நீ போய் உண்டாக்கியா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உனக்குள்ள என்ன இருக்குது? ராஜ்யம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தேவன் நமக்குள்ள ஸ்தாபித்த ராஜ்யங்கள் வளருகிற கெப்பாசிட்டி உள்ளது. இட் மஸ்ட் க்ரோ. நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்க வளரணும். எப்போ ஆண்டவரத்தில் எப்போ கிடைக்காதா என்று காத்திருக்கிற வாழ்க்கையை தாண்டி கர்த்தருக்கு கனி கொடுக்கணுங்கிற லெவலுக்குள்ள நீங்க வருகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே பூரணமாய் வெளிப்படும். ஆராதனைக்கு எதுக்கு வரீங்க? கிடைக்குமான்னு வருகிற, நல்லது கிடைக்கும், கர்த்தர் தருகிறவர்.
அது உண்மைதான். அந்த நாட்களை தாண்டி, அந்த வாழ்வை தாண்டி கொடுப்பதுற வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வளருகிற ஜீவியா. எவ்வளவு நாள் தான் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் உறிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க? உங்களிடத்தில் இருக்கிறதான தேவனுடைய பலத்தை அநேகர் பலப்படும்படிக்கு ஆவியை அவிழ்த்து விடுங்கள். உங்க ஆவியின் அபிஷேகத்தை மற்றவர்கள் உற்சாகத்துக்கு பயன்படுத்துங்க, மற்றவர்கள் பலப்பட பயன்படுத்துங்க, மற்றவர்களை உருவாக்க பயன்படுத்துங்க. இன்னும் அநேகரை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு நீங்க பயன்படுத்துங்கள். பிகாஸ் பரலோக ராஜ்யம் கடுகுக்கு ஒப்பா இருக்கிறது. அது சின்ன விதையா இருந்தாலும் அது வளர்ந்து மரமாகும். 33ஆம் வசனம் ஓமையை இன்னொரு ஓமை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? புளித்த மாவுக்கு. அது என்ன செய்கிறார்? முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைக்கிறார். Keep it safely until the Lord is coming. தேவன் உன்னிடத்தில் அடைவரும் வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்திரப்படுத்து. Praise the Lord, hallelujah. பத்திரப்படுத்து. பொண்ணை பத்திரப்படுத்துறோம். அந்த மொபைலுக்கு போடுற நம்ம பாதுகாப்பு இருக்கே, மொபைலுக்கு பின்னாடி கவரு, முன்னாடி கவரு, அதுக்கு மேலே ஒரு சுற்றி கவரு. ஆமாம், என் மொபைலை பாதுகாக்கிறோம். இஎம்ஐயில் வாங்குறது இல்லை, மொபைலை பார்க்குறோம். கிங்டம் ஆஃப் காடை பாதுகாக்கீங்களா? எவன்ட்டியா வித்துட்டு வந்துடுது, அல்லது எவட்டியா கொடுத்துட்டு வந்துடுறது. கிங்டமா அப்படின்னா அடுத்த வாரம் என்ன செய்து நான் கேட்டால் என்ன சொல்வீங்க? உடனே புக்கத்தும் பிறப்புவீங்க. நல்ல வேலை இப்போ வேறு டைரி வேறு கொடுத்துருக்கு, அதனால் படிக்கணும் அவசியம் கிடையாது. டபா 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 டபான்னு பிறந்து அப்படி சொல்லுவோம். என்ன செய்தி? போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்கா? வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குதா? ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடக்கி வைத்து பாதுகாத்துங்கள். so that you can be clear accountant before the Lord Jesus. இயேசு வரும் பொழுது உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த எல்லா கணக்கையும் இப்படி திறந்து காமிக்கணும். praise the Lord, ஹல்லேலூயா. ராஜ்யத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தாளந்துகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜ்யங்களை கர்த்தர் எதுக்கு ஸ்தாபித்தார் தெரியுமா? சாலமோன் முதல் ராஜா யாரு? முதல் ராஜா யார் இஸ்ரவேல்ல? சவுல். சவுல் ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக இஸ்ரவேலருக்கு யார் ராஜாவா இருந்தா? யார் ராஜாவா இருந்தா? தேவன் ராஜாவா இருந்தா. ஜனங்கள எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்ட உடனே சாமுவேல் அழுறா, புலம்புறா. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பாழுற? அவங்க ஒன்னிய வெறுக்கல, நான் அவங்களுக்கு ராஜாவா இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆகிய அவங்க விருப்பப்படியே ஒரு ராஜாவை ஏற்படுத்து. நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன், கழுது பின்னாடி சுத்திட்டாலும் அவனை போ, ஆனா ராஜாவை ஏற்படுத்து. சவுல். தேவன் எதுக்கு ராஜா ஜனங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்க வேண்டாம்? பிரமாணம் இருக்கு. நீ ராஜா உனக்கு இருக்கக்கூடாது, குதிரைகளை சேர்க்கக்கூடாது, தடவாளங்களை சேர்க்கக்கூடாது. பிரமாணம். உனக்கு நான் ராஜ்யத்தை தருவேன், தேசத்தை தருவேன், கானான் தேசத்தை தருவேன். ஆனா பிரமாணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்கக்கூடாது, ராஜா இருக்கக்கூடாது, யுத்தத்துக்கு தேவையான தளவாடங்கள் உண்டாக்கக்கூடாது, குதிரைகளை நீ சேர்க்கக்கூடாது அப்படின்னு பிரமாணம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இடையில ஜனங்கள் தேவனிடத்தில் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்டதுனால சவுலை ஏற்படுத்தின உடனே அவன் என்ன ஆரம்பித்தான்? ராஜாவாக ஆரம்பித்தான். ராஜாவாக ஆரம்பித்த உடனே என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ரெண்டாக பிரிந்தது. சரியா? இஸ்ரவேல் என்ன செய்தது? ரெண்டு. முதல்ல வந்ததே பிரிவு தான். ரெண்டா வந்துச்சு. இஸ்ரவேல் ராஜ்யமும் யூதா ராஜ்யமும் ரெண்டாய் பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ராஜ்யத்தை, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் ஆண்டார்கள். அந்த 19 ராஜாக்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தான் ராஜ்யத்தை நடத்தினார்கள், தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலில் ஒரு ராஜா கூட சாலமோனை தவிர்த்து, சாலமோனுக்கு பின்பு, சாலமோனை விழுந்து போனவன் தானே,
சாலமோனுக்கு பின்பு எல்லா ராஜ்யமும் they were all ungodly kings. ராஜ்யங்களை எதுக்கு கர்த்தர் கொடுத்தார்? எதுக்கு கொடுத்தார்? தேவனுடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகத்தில் இருக்கும்படிக்கு அவர் கொடுத்தார். சரி போகட்டும். இஸ்ரவேல் ராஜ்யங்கள் ராஜாக்கள், அதுபோல யூதாவின் ராஜாக்கள் 20 ராஜாக்கள், 20 ராஜாக்களை 1-2 ஒரு சிலரை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ராஜாக்களை தவிர்த்து மற்ற எல்லா ராஜாக்களும் என்ன செய்தாங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை திட்டுப்படுத்தினார்கள். கர்த்தர் எதற்கு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி அவர்களுக்கு மீது தேவன் வைத்திருந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கவனிங்க, நான் வேகமாக சொல்லி போகிறேன். முதலாவதாக தேவன் ராஜ்யத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் ஸ்தாபித்து நோக்கம் முதலாவது டு கான்குவர் ஹாஸ்டைல் அண்ட் டேஞ்சரஸ் நேஷன்ஸ். அவர்களை சுற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆபத்தான அசுத்தப்படுத்துகிறதான புற ஜாதிகளின் ராஜ்யங்களை ஜெயிக்கும்படிக்குத்தான் கிங்டம் ஆஃப் காட் ஹேஸ் கம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயத்தில் எதுக்கு ஸ்தாபித்துக்கிறான்னு சொன்னா, இது உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கும்படிக்கு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஜெயிக்கும்படிக்கு வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை. இரண்டாவதாக தேவன் ராஜ்யத்தை இஸ்ரவேல் புத்திரர் மீது ராஜ்யங்களை ஸ்தாபித்து ராஜாக்களை அவர் நிலைநாட்டி அவர் மீது வைத்திருக்கிறார். இரண்டாவது வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, டு கீப் ஆர்டர் அண்ட் ஆக்ட் ஜஸ்ட் ஜட்ஜஸ் ஃபார் பீப்புள். ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளாக இருக்கும்படிக்கு. கர்த்தர் எதற்கு ராஜ்யத்தை நம்ம இடத்துல வைத்திருக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படிக்கு. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லணும்னா எது சரி எது தவறு, உங்க பிள்ளைகளுக்கு எது நன்மை எது தீமைன்னு சொல்லிக் கொடுப்பதற்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் உங்க உலகத்தில் ஸ்தோத்திரம் வலதுபுறமும் இடதுபுறம் சாயாமல் நேர்வழியாய் உங்க வாழ்க்கை நடத்துவதற்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருப்பது தேவைப்படுகிறது. நீதியா இந்த பூமியில ஜீவனம் பண்ணுவதற்கு தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் நிலைப்படப்பட வேண்டியது இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் தம்முடைய ராஜ்யத்தை தமிழ் பிள்ளையிடத்தில் வைக்கிறார் என்று சொன்னால், நீதியாய் இந்த பூமியை நியாயம் தீர்க்கும்படிக்கு. மூன்றாவதாக தேவன் ஏன் ராஜ்யத்தை நம்ம இடத்துல வைத்தார் என்று சொன்னார், இஸ்ரவேல் புத்திரர்கள் மத்தியில் ஏன் வைத்தார் என்றால், to fortify the nations. அவர் தமது ஜனங்களுக்கு பாதுகாவலாய் அரணாய் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் ராஜ்யங்களை ஏற்படுத்தினார். மற்ற எந்த வல்லமையும் ஜனங்களை தாக்காதபடிக்கு பாதுகாப்பின் அரணாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ராஜ்யங்களை ஏற்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள எதுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, உங்களை தாக்க வருகிற எல்லா அசுசங்களும் தொடாதபடிக்கு பாதுகாவலாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே அரணாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ராஜாவை அல்லது ராஜ்யத்தை ஏற்படுத்தி நோக்கம் என்னன்னா, டு பில்ட் அண்ட் ரெஸ்டோர் தி டெம்பிள் ஆஃப் காட். தேவனுடைய ஆலயத்தை கட்டி புதுப்பிக்கும்படிக்கு கர்த்தர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். என்னென்ன ராஜாக்கள் அது கட்டினாங்க புதுப்பித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்தெந்த ராஜாக்கள் தேவனுடைய தேவாலயத்தை திட்டுப்படுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்தை உங்களிடத்தில் வைத்து நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, திட்டுப்படுத்துவதற்காக அல்ல. சபையை திட்டுப்படுத்துவதற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்குள்ள வைக்காமல் சபையை கட்டும்படிக்கு உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாக to turn people back to God and bring reformation in the land. ஜனங்கள் எப்போதெல்லாம் பின்மாற்றத்தில் போகிறார்களோ, ஜனங்கள் நமக்குரிய ஸ்தோத்திரம் நமக்கு கூட இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அல்லது சில நேரங்களில் சபையும் சில நேரங்களில் விசுவாச பிள்ளைகளும் எப்போதெல்லாம் தேவனுக்கு முதுகை காட்டி அவர்கள் தூரமாய் போகிறார்களோ, அவர்கள் எல்லாம் மீண்டும் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரும்படி தேவனுடைய ராஜ்யத்தை உங்களிடத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. மீண்டும் சேர்க்கும்படிக்கு ரெஸ்டோரேஷன். ஏன் ராஜ்யங்களை தேவன் இஸ்ரவேலருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா, டு பிரிங் பீப்புள் பேக் டு ஹிஸ் கிங்டம். கடைசியாக நல்லா கவனிங்க, முக்கியமானது இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் ராஜாவையும் ராஜ்யத்தையும் அவர் ஸ்தாபித்தது நோக்கம் என்னன்னு தெரியுமா? உண்மையான நித்தியமான மகிமை உள்ள ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியா இருக்கும்படிக்கே கர்த்தர் ஸ்தாபித்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்.
கர்த்தத்துவம் அவர் மேல இருக்கும், ராஜ்யம் அவர் மேல இருக்கும். ஏசாயா சொன்னா இது வரப்போகிறது, இனி வரப்போகிறது நிலையான ராஜ்யத்தை உடைய நமது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பதற்கு அடையாளமாக காண்பிக்கும்படிக்கு ராஜ்யத்தை கர்த்தர் நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதற்காகத்தான் ஜூஸ் பீப்புள், யூத ஜனங்கள் இன்றும் ஒரு ராஜாவுக்காக காத்திருக்கிறார்கள். இன்றும் ஒரு ராஜாவுக்காக காத்திருக்கிறார். எங்களை ஆளும்படி ஒரு ராஜாவான். ஏன்னா அவங்க ராஜாவின் ஆளுகை கீழே கிங்டம் பீப்புளாக, ராஜ்யத்தின் புத்திரராக வாழ்ந்து பழகினபடினாலே எங்களுக்கு ஒரு நிலையான ராஜ்யத்தை கொண்டு தருவதற்கு ஒரு ராஜாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் யூத ஜனங்கள் காத்திருக்கிறதை போல இந்த நாட்களிலும் தேவனால் நியமிக்கப்பட்ட கர்த்தருடைய சபையாகிய உன்னையும் என்னையும் நித்தியமான ஆளுகை உடைய ராஜ்யத்தை உடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்படிக்கு நாம் காத்திருப்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த வேளையில் அவர் முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பந்தியில் ஆயத்தமாக போகிறோம். அவர் ராஜாவா இந்த பூமியில் வந்து நமக்கு பலியாக அவர் கடந்து வந்து சிலுவையிலே நமக்காய் சகல ஒரு ராஜ்யம் என்ன செய்யணுமோ, ஒரு ராஜ்யம் நமக்குள்ள என்ன நன்மையை செய்யணுமோ சகலத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு கிருபாதார பலியாய் வந்தாரே. அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்குள்ளும் ராஜ்யத்தின் வல்லமைகள் வெளிப்படும், ராஜ்யத்தின் கிரிகள் வெளிப்படும், ராஜ்யத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து அடையும். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் எழுச்சி வெளியில போகக்கூடாது. இது முக்கியமான தருணம். நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க சபை விட்டு வெளியே போகாதபடி அவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஓ ரபா ஷபா ரிகா ரலா தீனாமா எல்லாரும் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க, அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசை துரத்துகிறதுனால, தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசை துரத்தினதினாலே, உனக்குள்ளே இருந்ததான அந்த ராஜ்யத்தினை துரத்தினபடினாலே, உனக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறதான இந்த உலகத்தின் ராஜ்யத்தை துரத்தினபடினாலே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. மாலா பாஷக ரபா ரிக ரபா லா பரலா பாஷக ரதினா மனகத ரதினமா. ஜெபிங்க. போதாது, சத்தம் போதாது, இன்னும் சத்தம் போதாது. உரபா பாஷபபா பகதரமா உரபகதர மனகரரபன கரரபரல மனதரமா ரிமன கதர மனகரலமா ஷகதர. ஜெபிங்க. வாயில திறந்து ஓபன் யுவர் மவுத். உங்க வாயில திறங்க. இன்னும் போதாது, இன்னும் எல்லாரும் விடுதலையோடு ஓ என்னை ராஜ்யத்தின் புத்திரரா இருக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யத்தை என் மேல ஸ்தாபித்தவரே. ஓலபா ஷரபரதினமா. கடுகு சிறிதளவா இருந்தோம், அது வளர்ந்து அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதான மரமாகுகிற ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணும்படிக்கு உம்முடைய ராஜ்யத்தை எனக்குள்ள வைத்தபடியால் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கொஞ்சம் கைத்தட்டுங்களே பார்க்கலாம். கொஞ்சம் முழு பலத்தோடு, கொஞ்சம் உற்சாகமாக விடுதலையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். எஸ் லோ, ஹalleluya. உங்களை நீங்க உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா வல்லமையும் ஜெயிக்கத்தக்கதான ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் கை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்க கை தட்டு ஸ்தோத்திரம் பண்ணு. அபிஷேகம் பெற்றவங்க அன்னிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களுக்குள்ள வரட்டும். இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினதை போல இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்த பொழுது சகல பலவீனங்களையும் வல்லமைகளையும் நீக்கி ஒரு சுத்தம் உண்டாவதாக. in the mighty name of Jesus. ஜெபிக்கணும். இன்னும் போதாது.
நீங்க தான் கூப்பிடணும், நீங்க தான் கூப்பிடணும். ஒரு ரத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது உன்னுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அது உன்னுடைய சரீரம் முழுவதும் அது நனைத்து குள்ளங்கால் வரை அது கடந்து சென்று உன்னை முழுவதுமாய் ராஜ்யத்தின் புத்திரனை மாற்றுகிற ஒரு சுத்திகரிப்பின் கிரியைகள் இப்பொழுது உண்டாவதாக. இன்னும் போதாது, நாள் இருத்தக்கூடாது, இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யமாய் கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யம் மாற்றுகிறார். நீ ஒரு வல்லமை, நீ ஒரு ராஜ்யம், உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது, உனக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது, உனக்குள்ளே ஒரு உருமாற்றம் பண்ணுகிறதான working capacity is working in you as kingdom of God. ஜோமனுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளை ஜோமனுங்க, ஜெபிங்க. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, வாழ்க்கையை ஒப்புக்கொடு, எல்லா வாழ்க்கையை ஒப்புக்கொடு. சுத்திகரிக்க வேண்டிய நேரம் இது. பரிசுத்த பந்தியிலே தொடுவதற்கு முன்பதாக, பரிசுத்த ரத்தத்தை தொடுவதற்கு முன்பதாக, பரிசுத்த சோத்திரம் 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 கர்த்தருடைய சரீரத்தை தொடுவதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யம் உன்னைக்குள்ளே வந்து அது உன்னை சுத்திகரித்து சுத்த மனவாட்டியாய் மாற்றுகிற தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறார். ரிசீவ் இட். ஜோமனுங்க, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இன்னும் 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 ரபலப ஷபரகதரலமா ரிமனகதரலமனகதரலமா ரிமனகெதெரே எதெரேமெனகெதெரே ரிமனரபனலமா ஷெக்கரதரதனதெரே ரிமனகாலதரமனதெரே. ஹல்லேலூயா. எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சுமந்து பாவ சிலுவையோ என் பாவ சிலுவையோ, என் உள்ளமுடைந்தது என் பாவ சேற்றினார். என் உள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீ இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நானே நினைத்ததா, சிரசில் முள்மூடி நான் சுட்டினேனே. தீய சிந்தனை நான்
சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்க போகிறீர், எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, உனக்காய் சிலுவையை சுமக்கும். ஆயிரம் ஆயிரம் பாடல்களாய் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் நான், ஆனந்த கீதம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய். ஓ ஓ நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் மகிழ்ந்திடுவேன். அவே நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால். ஆயிரம் 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 ஆமென் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம், ஆனந்த கீதம். வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் உயர்த்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம். சொல்லவோ நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். சொந்தமாய் மாறாதே, ஓ அவர் என்றென்று போதும். இன்னொரு முறை சொல்லலாமா? இயேசு நல்லவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதும். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடும். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடும். ஆயிரம் 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 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன், ஆனந்த கீதம், ஆனந்த கீதம். ஆயிரம் 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 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆமென் ஆமென் கீதம். இன்னொரு முறை சொல்லவோ இயேசு நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியால் வணங்குவேன், நாள்தோறும்
கரங்களை தட்டி கர்த்தருக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. சகல நன்மைகளினால் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் சரீரத்தின் மூலமாய் நமக்கு தந்தாரே எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தின் மூலமா எங்களுக்கு வந்தடைய பண்ணின சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசை துரத்தினபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதே என்று கட்டளையிட்டவரே, உடைய ராஜ்யத்தை எங்களிடத்திலே ஸ்தாபித்து பிசாசின் வல்லமைகளை விடுவித்து சகல நன்மைகளை திருப்தியாக்கி உண்மை உள்ளவனிடம் தந்த உடைய ராஜ்யத்தை காக்கிற உத்தரவாதத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாத்து பராமரித்து அது எங்களுக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கிறதாயும் எங்களுக்குள்ளே அது மரமாய் வளருகிறதாயும் எங்களுக்குள்ளே பலப்படுத்துகிறதாயும் இருக்கும்படிக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வருகை நாளிலே மரணாதா என்று நாங்கள் சொல்லும் பொழுது நீர் எங்களை வந்து சந்திக்க வருகிற நாளிலே நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு உடைய ராஜ்யத்தை எங்களிடத்தில் நிலைவரப்படுத்தும். வருகிற வார நாட்கள் முழுவதும் உடைய கிருபை, உடைய தயவு, உம்முடைய அன்பு, உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய விசாரிப்பு உமது ஜனத்தின் மீது பூரணமாய் இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2வது மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்நாள் முதல் அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ரத்தம் பாதுகாத்து தேவ சரீரம் அவர்களை போஷித்து பராமரித்து ராஜ்யத்துக்கு புத்திரராய் திகழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இயேசுங்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பிறந்து இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Kindly send your offering to John Gladys, Cerilo, Indian Overseas Bank, IOB, account number 228001000010 243, IFSC code IOBA 00000571, GPA number 9659693279. Our church service timings: Sunday Tamil service 9:30 a.m, Sunday English service 7 a.m, Friday deliverance prayer 10 a.m, Sunday Hindi service 5 p.m. Loving children of God, for more details and your prayer requests, kindly contact to Pastor John Cerilo, Indian Pentecostal Church, IPC, 9/19, Thiruveedi Amman Koil Street, Mannurpet, Padi, Chennai 50.